நிறையவே இருக்கு. எந்த விதமான வேலைகளையும் என்னால் எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. இருந்தாலும் ஏன் நல்ல காலம் எனக்கு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் எல்லா விதமான வேலைகளையும் பார்க்கேன், மற்றவங்கள மாதிரி நானும் வாழ்றேன், என்னுடைய வாழ்க்கையை மாதிரியே அவங்களும் வாழ்றாங்க, இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டே போகிறது. ஆனா எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்காம வாழ்க்கை தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நீண்ட நாட்களாக நிச்சயமாக இருக்கும். அதற்கு ஒரு பதிலும் கிடைக்காம நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வாயிலாக நிச்சயமா கூறியே ஆகணும். இது நீங்க அனுபவித்த தாமதங்களின் ஒரு சுமையாக மட்டுமே இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த ஒரு வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தாமல் பொறுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்துடன் அதனை நீங்கள் வைத்திருப்பீங்க. அந்த ஒரு வாய்ப்பின் மூலம் தான் இந்த மாதிரி சில தாமதங்களால இந்த மாதிரி சில சுமைகள் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்குங்க. உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை வேகமாக உயர்வதற்கானது கிடையாது. உடனடியான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடையாது. அது சரியான நேரத்தில் உறுதியாக உயர்வதற்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முன்னேறணும், அதுவும் மெதுவாகத்தான் முன்னேறும் உங்களுடைய வாழ்க்கை. ஆனா எப்பொழுது முன்னேறணும், அந்த ஒரு முன்னேற்றத்தை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையானது நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் சோதனை செய்யப்பட்டு தான் முன்னேறக்கூடியதாக இருக்கும். எளிதாக உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கக்கூடாது, கிடைக்காது. 10 படிக்கட்டு எடுத்து வைக்கீங்க அப்படின்னா 10 சோதனைகள், 10 மன வேதனைகள், 10 தடைகள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். உருவாகி தான் அது உங்களுடைய வாழ்க்கைய நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா எடுத்து செல்லும். அதனால தான் உங்களுடைய வெற்றி தாமதமாக மட்டுமே கிடைக்கும். ஆனால் அது நிலைத்ததாக நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வாரீங்க. அதை நீங்க வெளியவும் சொல்ல முடியாது. யாரிடமும் சொல்ல முடியாமலும் நீங்கள் தவித்துக் கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையா? நிச்சயமா இருந்திருக்கும். இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போனதுதான் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும். நீங்க அதிகமா யோசிப்பீங்க. ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு 10 முறை நீங்க யோசிப்பீங்க. யோசித்து அதுல நீங்க இறங்குனீங்க அப்படின்னா, அந்த ஒரு வேலை உங்களுக்கு உருப்படாமலே போயிடும். அந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய கைகள்ல இருந்து வழுக்கி விடும். யோசித்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு வேலையை நீங்க பண்ண மாட்டீங்க. இது சரியா? தவறா? என்று நீங்களே சந்தேகப்படும்போது, உங்களுடைய வாழ்க்கை முன்னேறி விடுகிறது. ஆனா நீங்க அதே இடத்துல இருப்பீங்க. நீங்க செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? அது சிறியது நீங்க நினைச்சிருந்தாலும், அதனுடைய விளைவு பெரியதாக இருந்திருக்கும். அது ஒருவரை தவறாக நம்பியதாக கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய நல்ல வாய்ப்பை விட்டதாக கூட இருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க அந்த ஒரு காலத்துல சும்மா இந்த வாய்ப்புனால நம்முடைய வாழ்க்கை மாறுமா? அப்படிங்கிற மாரி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திய நபர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு நிலைமையில நிச்சயமா இருப்பாங்க. அதை பார்த்து நீங்களே வருத்தப்படுவீங்க. நானும் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தியிருந்தா, என்னுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நிலைமைக்கு போயிருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயும் நிச்சயமா கேட்கப்படும். இந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சங்கடமான ஒரு நிலைமையை நிச்சயமா உருவாக்கியிருக்கும். அந்த ஒரு நிலைமையிலிருந்து உங்களால வெளிவர முடியாம, நீங்கள் இன்னமும் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இதுக்கு பிறகு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் பயமானது கலந்திருக்கும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தைரியமா எடுக்க மாட்டீங்க. பயம் இருந்து அந்த ஒரு முடிவை உங்களை சரியாக எடுக்க விடாம துன்புறுத்தி கொண்டே இருக்கும். நண்பர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு உங்களை நீங்களே பாதித்திருப்பீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அப்படி வாக்குவாதங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, தாக்கங்கள் உங்களுக்கு மட்டுமே ஏற்படும். மனவேதனைகளாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையோட காரணங்களாக இருக்கட்டும், அது அனைவருமே கூறுவது உங்களை மட்டும்தான் கூறுவாங்க. ஏன்னா நீங்க தான் அமைதியா இருப்பீங்க. உங்கள கூறினதா யாரும் இன்னும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைத்துக்கொண்டு, நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு உங்கள் மீது அந்த ஒரு சுமையை தூக்கி போட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்க நேர்மையா பேசக்கூடிய ஒருவர். அதனால மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாரி பாதிப்புகள் நிச்சயமா ஏற்படும். ஆனாலும் எல்லாரும் அந்த ஒரு நேர்மைய ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகிவிட்ட நபர்களும் நிச்சயமாக இருப்பாங்க. விலகிவிட்ட நண்பர்கள் கூட நிச்சயமாக இருக்கலாம். அதனால தான் நான் தவறாக பேசினேனா என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் உங்களை இன்னமும் வாட்டிக்கொண்டே இருக்கும். சரியாக பேசும் பொழுது கூட சில நபர்களுக்கு நீங்க பேசுகின்ற பேச்சு பிடிக்காமல் இருக்கும். இதனாலேயும் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு உங்களை விட்டு போயிடுவாங்க. உங்கள பற்றி தவறாக பேசக்கூடிய நபர்கள் நிச்சயமா இருந்தாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்த பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு மனிதராக இதுவரைக்கும் வாழ்ந்து வந்தாங்க. உங்களுடைய அமைதிய பலவீனம்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா உண்மையில அவங்க அவங்களுடைய உயரத்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகிட்டாங்க. பணம் ஏன் தெரியுமா உங்களுக்கு அதிகமா செலவாகிறது?
நீங்கள் உங்களுக்காக மட்டும் செலவிடுவது கிடையாது. குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, தேவையில்லாத விஷயங்களுக்காக கூட நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இது தேவையா என்று கேட்காமல் மனதிற்கு வந்ததை செய்ததால் தான் பணம் உங்களுடைய கையில் தங்காமல் தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கியது. வேலையிடத்துல உங்களுக்கு போட்டி சூழல் அதிகமாக மாறி இருக்கும். இதற்கான காரணம் உங்களுடைய திறமை, நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மற்றவங்க கவனிச்சிருப்பாங்க. அதனால தான் சிலர் உங்களுக்கு போட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு சவாலாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால தான் உங்களுடைய திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கூட நிச்சயமாக கிடைக்காமல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பண இழப்பை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதல்ல திட்டமிடுங்க. 2வது யாரையும் உடனே நம்பி பண விஷயங்களை ஈடுபடாதீங்க. 3வது தேவையில்லாத செலவுகளை நீங்க குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 விஷயங்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை உங்களால சேமிக்க முடியும். இதுவரை நான் கூறியதுல ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு முக்கியமான திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். குறைந்து இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி விடும். நீங்க தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. யோசித்து அதற்கான ஒரு முடிவானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு பதிலானது உங்களுக்கு கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நல்ல காலம் தொடங்கும் போது அது சத்தம் வராம நல்ல காலமாக தொடங்கி கொண்டிருக்கும். அமைதியா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காலமானது நிச்சயமாக நுழையும். சிறிய நல்ல மாற்றங்கள் கூட ஆரம்பமாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும். ஒரு நல்ல செய்தியோ, ஒரு சிறிய வெற்றியோ, ஒரு எதிர்பாராத ஒரு உதவியோ, இவையெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புல உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கியமான நபர் வரப்போகிறார். அந்த ஒரு நபர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திறமையை அறிந்து கொள்வார். அறிந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கானதாக நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். அது உங்களுக்கு மிகவும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். மகிழ்ச்சியான மாற்றங்கள் எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில வரும்? நீங்க உங்கள மாற்றும்போது, நீங்க தைரியமாக முடிவெடுக்க ஆரம்பிக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகள கொடுக்க ஆரம்பிக்கும். உங்கள நீங்க நம்பும்போது, நீங்க தைரியமான முடிவுகள் உங்களை நம்பி நீங்க எடுக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கான முடிவுகளை நிச்சயமா உங்களுக்கு தேடிக் கொண்டு வரும். அத நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் போதும். அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்த நிச்சயமா கொண்டு வரும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது அதிகரிக்கும். அதிகரித்து நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஒருவருக்குள்ள ஒருவர் புரிதலானது அதிகரிக்கும். இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். பெற்றோர் குழந்தைகளும் இந்த ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு புரிதலானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். ஏற்பட்டு இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். எனவே கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கிவிட்டது. அதை கைப்பற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்க எப்படியோ உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிவிட்டீங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்கான ஒரு நேரம் வந்துவிட்டது. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய பண முயற்சிகள், வேலை முயற்சிகள், தொழில் முயற்சிகள் இவை அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்துல நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய அழகான வாய்ப்புகள் சாதாரணமானதாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அது உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு முறை நீங்க தயக்கம் வேண்டாம். தயக்கம் இல்லாம தைரியமாக முன்னே செல்லுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும். நீங்க இதுவரை காத்திருந்தீங்க. இப்போது செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். காத்திருந்தது போதும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய செயல்களை நீங்க செய்யுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற நேரமாக இருக்கும். நீங்கள் இதனை உணர்ந்து கொண்டு பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஆண்களோ